வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டே. மர்சிடிஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்லா எடுத்துருந்தோம். ஸோ டிட் ஐ என்ஜாய்? டெஸ்லா தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா லாட் ஆஃப் திங் விச் மேக் சென்ஸ் இன் டெஸ்லா. ஸோ ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் செம்ம ஜாஸ்தியாக இருந்தது, லைக் -27, -28. ஸோ காரில் வரதுக்கு முன்னாடி நான் மொபைல் ஆப்பில் ஹீட் ஆன் பண்ணிட்டேன்னா வண்டி நல்லா சூடாயிடும். இதுக்கும் ஃபீச்சர் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் ரெண்டட். ஸோ என் மொபைல் ஆப்பில் நான் அதை கான்ஃபிகர் பண்ண முடியல. பட் அப்படியே இருந்தாலும் இப்போ கராஜில் இருக்கும்போது நான் இன்ஜின் ஆன் பண்ண முடியாது, பிகாஸ் ஃபியூம்ஸ் அக்யூமுலேட் ஆகும். இட்ஸ் அ கேஸ் வெஹிக்கல், ரைட்? பட் அந்த டெஸ்லாவில் அந்த பிரச்சனை இல்லை. நான் எவ்வளோ நேரம் பண்ணாலும் ஆனில் வைக்கலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி இஷ்யூ. அண்ட் இதில் பிகாஸ் இட் இஸ் பெட்ரோல், நான் உட்காந்ததுக்கப்புறம் இது ஹீட் ஆன் பண்ணக்கப்புறமும் இட் வில் டேக் 5 to 10 minutes டு அது சூடாகிறதுக்கு. அது வரைக்கும் சில்லுன்னு காற்று தான் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் டெஸ்லா சூப்பராக இருக்குது. அண்ட் அகெயின் ஒன்லி ஒன் திங் விச் Mercedes is better than Tesla is the riding smoothness and the range, because இது ஃபுல் கேஸில் ஆல்மோஸ்ட் 600-ish கிலோமீட்டர் கொடுக்கும், வேறஸ் டெஸ்லா 400 சம் ஆட் தான் ரேஞ்ச் கொடுக்கும். ஸோ அதே தவிர அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் அந்த ஸ்மூத்னஸ் எஸ் கொஞ்சம் இருக்குது, பட் அதுக்காக வாஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா ஐ திங்க் டெஸ்லா இஸ் பெஸ்ட் இப்போதைக்கு. ஹேவிங் செட் தட் இப்போ ஃபியூல் ஃபில்அப் பண்ணோம், ஏன்னா ஹாஃப் டேங்க் இருக்குது, அவங்க ஃபுல் டேங்கில் கொடுத்தாங்க. ஸோ ஐ ஷுட் கிவ் பேக் இந்த ஃபுல் டேங்க். ஸோ காஸ்கோ போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 6 to 7 monthஸ்க்கு அப்புறம் கேஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதை கேஸ் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் இந்த வண்டியை கொடுத்துட்டு டெஸ்லா நல்லா க்ளீன் பண்ணி இருக்கும். ஏன்னா இது நல்லா நாஸ்தி பண்ணிட்டேன். நான் நாஸ்தி பிகாஸ் ஸ்னோ இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகுது. அண்ட் அது எனி வண்டி இருந்தாலும் அது அவ்வளோ வர்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ அங்கே காஸ்கோ போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அண்ட் தென் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு பார்ப்போம் டெஸ்லா எப்படி. பேக் டு டெஸ்லா. ஸோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மைனர் டீட்டெயில்ஸ் இருந்ததோ அதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிக்கிறாங்க. வண்டி க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஒன் லெஸ் இது உள்ளே சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதித்தியோ ஷூ இங்கே விட்டுருந்தா அது வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த திங் இஸ் குட். ஐ திங்க் நோ இஷ்யூஸ். பிளானிங் டு டூ பிபிஎஃப். இங்கே அவங்க சொன்னாங்க அங்கே பிபிஎஃப்லாம் பண்ணுவோன்னு. ஸோ பார்ப்போம் அது கோட் எவ்வளோ வருதுன்னு. ரொம்ப காஸ்ட்லி இருந்தால் மேபி ஐ வில் டிஃபர் இட். பட் பார்ப்போம், நல்லா டீல் கொடுத்தாங்கன்னா எஸ் ஐ வில் டூ த பிபிஎஃப். ஏன்னா இங்கே வின்டரில் ஸோ வின்டரில் அந்த சிப்ஸில் லைக் மொதல் வண்டி போகும் அந்த ஸ்னோஸ் அந்த இதெல்லாம் சால்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி வண்டியிலேருந்து நம்ம வண்டி மேலே விடுவான். போனட்லாம் லைட்டாக அது சிப் ஆகிருக்கு. ஸோ ஐ நீட் டு ஃபிக்ஸ் தட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். பார்ப்போம் அவங்க என்ன கோட் கொடுக்குறாங்க. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தட் ஃபீலிங் இஸ் நைஸ். ஐ மீன் Mercedes பட் டெஸ்லா கிளாஸ். ஸோ வீட்டுக்கு போவோம், மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். இன்னும் ஆஃபீஸ் வேலை முடியல. ஸோ ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு தென் பேஸ்மெண்ட் பற்றி அப்டேட் கொடுக்கணும். ஸோ அதை வீட்டில் பேஸ்மெண்ட் மீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டாக்டர் அப்பாயின்மெண்ட். அந்த ரிப்போர்ட் வந்ததில்ல, கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் இப்போ இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ போயின்ட்டுருக்கோம். அதுக்கப்புறம் காஸ்கோ போகணும். பட் நாளைக்கு மண்டேலேருந்து பேஸ்மெண்ட்டோட ரெனோவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி அந்த வெண்டர் கொஞ்சம் ரா மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வரான் இங்கே வைக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கன்ஃபார்ம். என்ன வெண்டர், என்ன மாதிரி பிளான் எல்லாமே. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்டே போயிட்டு அவர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். என்ன எவ்ரி திங் இஸ் நார்மல் ஒன்லி, பட் ஸ்டில் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது சொல்கிறாங்களா என்னென்னு. அதுக்கப்புறம் காஸ்கோவில் கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பேக் டு ஹோம். ஸோ டாக்டர் விசிட் முடிஞ்சாச்சு. ஹீ செட் நத்திங் டு வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வித்தின் நார்மல் ரேஞ்சாக இருக்குது. அந்த கொலஸ்ட்ராலும் அது அவ்வளோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டாரு. ஸோ குட் திங். அண்ட் எனிவே ஆஃப்டர் 3 months அப்புறம் திருப்பி ஒரு செக்அப் பண்ண சொல்லிக்காரு. ஸோ பார்ப்போம் 3 months அப்புறம் என்ன ஆகுதுன்னு.
ஸோ டாக்டர் வேலை முடிஞ்சிச்சு. நான் பேக் டு காஸ்கோ அங்கெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு பேஸ்மெண்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஏன்னா மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்றுமே பண்ணல. ஏன்னா இந்த வாரம் வந்து ஆஃபீஸ் வேலை அவ்வளோ ஹேக்டிக்காக இருந்தது. ஸோ போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இப்போது வந்து ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது நிறையாவே. பட் மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அந்த இது பட் பேஸ்மெண்ட்டில் போயிட்டு அந்த ஒரு பிளான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட எப்படி வரும்னு. வெளில பார்த்தானா செம வெயிலாக இருக்குது. அண்ட் இப்போ வெளில போயிட்டு வந்தோம். டெம்பரேச்சர் இஸ் குட், லைக் 6 degree. அண்டு இன்றைக்கி நிறையா ஸ்னோ வந்து மெல்ட் ஆகுது. ப்ராப்ளம் என்னென்னா பிகாஸ் இது ஸ்னோ மெல்ட் ஆகுது அண்ட் ராத்திரி வந்து திருப்பி டெம்பரேச்சர் வந்து லைக் இன்னும் மைனஸ் போயிடும். அப்போது வந்து இது மெல்ட் ஆன தண்ணியில் திருப்பியும் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பரி ஆகிடும் ஃபார் நெக்ஸ்ட் 2-3 daysக்கு. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி இதாகிடும். ஸோ ஒன்று வர போகிற மேக்ஸிமம் 2 weeksல ப்ராப்பர் சம்மர் வரணும் எதிர்பார்க்குறோம். அண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் வெளில போகலாம், ரெகுலராக வாக் போகலாம், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ ஏன்னா அதிதிக்கு இப்போது ஷூ போட்டோன்னா ஷி ஹேஸ் டு ரன் அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வெயிட்டிங் தட் ஒரு ப்ராப்பராக சம்மர் வந்துச்சுன்னா பக்கத்தில் பார்க்லாம் இருக்குது. ஸோ தட் ஷி கேன் என்ஜாய் அதெல்லாம். லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பேஸ்மெண்ட்க்கு அந்த ரா மெட்டீரியல் ஆளுங்க வந்துடுவாங்க வைக்கிறதுக்கு. அதை வச்சக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லே அவுட் காமிக்கிறேன் எப்படி வரப்போகுதுன்னு. அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு பாக்ஸஸ்லாம் போய் ஷானசி எல்லாம் போய் டம்ப் பண்ணணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். நிறையா வேலை இருக்குது. லெட்ஸ் see. இந்த 2 days கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மண்டேலேருந்து திருப்பி ஆஃபீஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பீக்காக போயிட்டு இருக்குது. பட் மண்டேலேருந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு மேக் ஷுர் தட் பேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும்னு. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. ஸோ நேற்றுக்கு இந்த இதெல்லாம் வந்துச்சு, இட்ஸ் கால் லம்பர். ஸோ சப்போர்ட்ஸ்க்காக. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெஸ்டப்பாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் 2-3 பாக்ஸ் இருக்குது. பட் ஐ திங்க் தட் இஸ் ஃபைன். அது வந்து இங்கேயே இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு அவங்க வரும்போது இது வேணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் இருக்கிற எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. லைக் ஏன்னா வீடு கிடைக்கும் போது எப்படி இருந்ததோ அது மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அந்த ஃப்ரேமிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பார்ப்போம் நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா லெட்ஸ் see how it goes over the period of time. எனக்கு தெரிஞ்சு நல்லா வரும்னு நினைக்கிறேன். பட் யா ஃபிங்கர்ஸ் கிராஸ் என்ன எதிர்பார்த்துக்கிறேன் அது வரும்னு. ஏன்னா இப்போ இங்கேருந்த என்ட்ரன்ஸ். ஸோ இது வந்து என்னோட லிவிங் ஏரியா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் 2 bedroom, ஒன்று வந்து அங்கே. ஸோ நாட் எக்ஸாக்ட்லி பெட்ரூம், பட் யா பெட்ரூம் மாதிரி அங்கே வந்து ப்ளே ஏரியா மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. இங்கே வந்து ஸ்டோரேஜ் இருக்க போகிறது. ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஏன்னா பாதி ஐட்டம் மேலே போயிடுச்சு இப்போது, லைக் சூட் கேஸ் எல்லாம் அது அங்கே வைக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் டெடிக்கேட்டடாக இங்கே ஸ்டோரேஜ் ஏரியா போட்டேன்னா இனிமேல் சூட் கேஸ் எல்லாமே இங்கே. அண்ட் எனி அதர் ஸ்டோரேஜ் பண்ணுற எது இருந்தாலும் அது வந்து அந்த லொக்கேஷன் போயிடும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எப்படி டெவலப் ஆகுதுன்னு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் தெரியும் லைக் பேஸ்மெண்ட் கனடாவில் பேஸ்மெண்ட் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு. having said that, that's all இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். see in the next video with பேஸ்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் பற்றி. ஏன்னா நாளைக்கு வருவாங்க. ஸோ பார்க்குறேன் ரெகுலராக என்னென்ன கேப்சர் பண்ண முடியுதோ. ஸோ தட் இப்போ இப்படி இருக்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். எனிவே see in the next video. Till then, bye bye.